அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை நம்ம சூலூர் கோபாலகிருஷ்ணன் சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. இன்னைக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட நிறைய சந்தேகங்கள் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. இந்த வாஸ்தை எப்படி நம்ம வீடு கட்டும் பொழுது எப்படி இதை பயன்படுத்துறது, எப்படி இதை தொடர்பு பண்ணி பார்க்கறது, இந்த வாஸ்துவுக்கும் கிரகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்ல அந்த கிரகங்களுக்கும் நட்சத்திரத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இந்த மாதிரி வாஸ்து ரிலேட்டடா நிறைய மக்கள்கிட்ட நிறைய கேள்விகளும் இருக்கு. இது எப்படி நம்ம பாக்குறது அப்படிங்கறத கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. இப்ப உங்க கேள்வி என்ன அப்படின்னா, வாஸ்துவுக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் கிரகங்களுக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கறத கேள்வி. இப்ப கிரகங்கள் தொடர்பு இல்லாத இடங்களே ஃபர்ஸ்ட் இல்லை. கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லா இடங்கள்லையுமே சம்பந்தப்படும். சிற்ப சாஸ்திரங்கள்ல இருந்து, ஒரு ஆலயங்களை வடிவமைக்கும் பொழுதிலிருந்து, ஒரு வீடு கட்டும் போது வரைக்குமே சிற்ப சாஸ்திரங்கள் எல்லா இடங்கள்லையுமே கிரகங்கள் சம்பந்தப்படும். இப்ப ஒரு ஆலய வடிவமைக்கும் பொழுது அல்லது ஒரு வீடு கட்டும் பொழுது அது ஆரம்பிக்கக்கூடிய நாட்களை நமக்கு பார்ப்போம் மெயினா. அப்ப அது எந்த நட்சத்திரங்கள்ல ஆரம்பிக்கப்பட்டால் அந்த கலை சிறப்பாக அமையும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. எந்தெந்த மாதங்கள்ல கோயில் கட்டணும் அல்லது வீடுகள் கட்டணும் அல்லது ஒரு தொழிற்சாலைகள் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த காலங்கள்ல செய்யணும் அப்படின்றது. காலங்கள் அப்படின்னா லக்னத்தை வந்துடும். அப்ப நட்சத்திரங்கள் உள்ள வந்துடுது. எந்தெந்த மாதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிகள் உள்ள வந்துடுது. அதுக்கப்புறம் எந்த காலங்கள் அப்படிங்கும்போது லக்னம் உள்ள வந்துடுது. அப்ப லக்னத்துக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம வீடு கட்டக்கூடிய இடங்களை பத்தி சொல்லும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோள்களை வச்சு அந்த வீட்டினுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இது ஒரு விதி. இந்த மாதிரி நிறைய இருக்கு லக்னத்தை வச்சு பார்க்கறதுல. அப்ப ஒரு ஆலயம் வடிவமைக்கும் பொழுது சரி, ஒரு வீடு கட்டும் பொழுதுமே நட்சத்திரங்களும் கிரகங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இது ஒரு பொது விதியாக இருக்கு. ரெண்டாவது, ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தையும் அங்க பார்க்கணும். ஒரு பொதுவா ஒரு நல்ல நேரம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் யார் வீடு கட்டுறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்துக்கு, யார் பேர்ல இடம் இருக்கோ அவங்களோட ஜாதகத்துக்கு அன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது, கிரகங்களுக்குன்னு சில திசைகள் இருக்கு. அப்ப ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா அவரு எந்த திசையில போய் வீடு கட்டலாம், எந்த திசையை பார்த்து மனை அமைச்சுக்கலாம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கிழக்கு பார்த்து மனை கட்டலாமா, வடக்கு வாசல் வைக்கலாமா, தெற்கு வாசல் வைக்கலாமா, மேற்கு பார்த்த வீடு கட்டலாமா, இப்படி எந்த மனையை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல அவங்க ஜாதகத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அது ஜாதகத்தை பார்த்துதான் அந்த திசையை நம்ம தீர்மானிக்கணும். பட் வாஸ்துலயும் திசை இருக்கு. ஆனா அது யாருக்கு பொருந்தோ, யார் அதை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது ஜாதகத்துலதான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இன்னொரு கேள்விக்கு போயிடலாம். வாஸ்து இல்லாத இடத்துல இப்ப நிறைய பேர் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க, பல கோடி சம்பாதிச்சிருக்காங்க, நல்ல ஒரு தொழில டெவலப்மெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. வாஸ்து நல்லா அமைச்சு கூட சில குடும்பங்கள் சிரமப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டும் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன வேறுபாடு, இது எப்படி பற்றி பார்க்கறது? இப்ப இதுல என்ன அப்படின்னா, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சாஸ்திர பிரகாரம் அங்க எதுவுமே இல்ல நிறைய பேர் சொல்றாங்க. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனா அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கு, பொருளாதாரத்துல நல்லா சிறப்பா வாழ்ந்திருக்காங்க. நாங்க சாஸ்திர பிரகாரம் எல்லாமே கரெக்டா தான் பார்த்து பில்டிங் பண்ணியிருக்கோம். ஆனா நாங்க ரொம்ப சிரமப்படுறோம், ரொம்ப வேதனைப்படுறோம். பொருளாதாரத்துல, குடும்பங்கள்ல, புத்திர பாக்கியங்கள்ல சிரமப்படுறோம். நாங்க இவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து தர்மங்கள் செஞ்சோம், சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணியும் இந்த கஷ்டங்கள் ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு நியாயமான கேள்விதான். இதுல என்ன அப்படின்னா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு.
இது நம்ம வந்து ஒரு ஒரு 10 நிமிஷத்துல நாம இதை சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ஒரு சிறிய விளக்கமாவது நம்ம கொடுக்கலாம். இப்ப ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது, இப்போ ஒருத்தர் வந்து வாஸ்து பிரகாரம் வீடு கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு மனையை, ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அது யாருக்காக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஒருத்தர் வந்து ஜாதகத்தை பார்த்தோன்னே, நீங்க வந்து வடக்கு திசையில வடக்கு பார்த்த மனையை வாங்கி வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்றது ஒரு பொதுவான விஷயம். பொதுவா கோயம்புத்தூர் ஏரியா எல்லாமே, கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த பல்லடம், இந்த தாராபுரத்து வரைக்குமே, ஏன் ஒட்டஞ்சத்திரம், பொள்ளாச்சி வரைக்குமே வடக்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த மனையத்தான் விரும்புவாங்க. தெற்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனைகளை யாருமே விரும்ப மாட்டாங்க. பயம். ஓ, தெற்குனா பிரச்சனை, மேற்குனாலும் பாதிப்பு அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா தென் மாவட்டங்கள், தஞ்சாவூர் சைடு, நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையத்தை விரும்புவாங்க. இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை அவங்க அனுபவத்துல சொல்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு காரணம், கோயம்புத்தூர் மக்கள் வந்து காற்றுகள் ஒரு காரணம், மலையோட திசை ஒரு காரணம்னு சொல்றாங்க. பட் இதையே தாண்டி என்ன அப்படின்னா, ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது யாருக்காக தேர்ந்தெடுக்கிறங்கிறது ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன தொழில் பண்றாங்க, யார் யாரெல்லாம் அங்க வசிக்க போறாங்க, எவ்வளவு காலங்கள் அங்க இருக்க போறாங்க, அந்த குடும்பத்துல ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, இந்த மாதிரியான சம்பவங்கள், அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தேவை. அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு மனையை செலக்ட் பண்ணணும் இயல்பா. இப்ப ஒருத்தர் வாஸ்தே அங்க இல்ல, ஆனா அங்க நிறைய சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னாலும் அது உண்மைதான். ஆனா அங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சில செயல்கள் அங்க நல்லா இருந்திருக்கும். ஒரு வாஸ்துல வந்து அது அந்த அவங்களுக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா அந்த ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சி எப்படி இருக்கும், குறிப்பிட்ட இடங்கள்ல கோயில் இருந்தா அந்த கோயிலோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தொழிற்சாலைகள், உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் இருந்தா அந்த தொழிற்சாலைகளோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டு. அப்ப வாஸ்து இல்லாத இடத்துல ஒருத்தர் நல்ல வசதியாக வாழ்றத நான் பார்த்திருக்கேன். பொருளாதாரத்துல, அதிகாரத்துல. அதே குடும்பத்துல குழந்தைகள் இல்லாமையும் அல்லது திருமண வாழ்க்கைகள்ல பல பிரச்சனைகள் ஏற்படுறதையும் பார்க்கிறோம். அப்ப அதுக்கு தகுந்த வாஸ்து அங்க இருக்குன்னு இருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம மீடியால பேசிட முடியாது. ஆனா சில விஷயங்கள் புரியுற மாதிரி சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து தென்மேற்கு திசை, சவுத் வெஸ்ட், ஒரு ஒரு கம்பெனி இருக்கு அல்லது ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த சவுத் வெஸ்ட்ல பள்ளமோ, கிணறு, என்ட்ரன்ஸ் வரக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள், இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவங்க தான் அதுக்குள்ள வாழ்வாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மை. அது வந்து நம்ம பப்ளிக்கா சொல்லிட முடியும். சில பேர்த்துக்கு தெரியும், நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த இடத்துல சில பேர் பல கோடி சம்பாரிச்சவங்க இருக்காங்க. அப்ப அது இல்லீகலாக பணம் வந்துருதுன்னு அர்த்தம். ஒரு ஒரு பொருளாதாரங்கள் அது எப்படி வருது, பணம் மட்டுமே மக்களுக்கு தெரியுது. ஓ, அவர் பெரிய கோடீஸ்வரர். ஆதி காலம்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒருத்தர் வந்து ஒரு சாராய வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா பெரும்பாலும் அவங்களை கண்டா சில பேர் ஓரமா ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த குடும்பத்துடன் வந்து ஒரு 70% பேரு பண ரீதியான வரவு செலவுகள், பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது அவ்வளவு சீக்கிரம் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதே இப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பார் நடத்துறாங்க, ஒரு ஒயின் ஷாப் வச்சு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சமூகத்துல வந்து அவங்க தப்பு சொல்லல.
அந்த தொழில் செய்யறவங்களையும் இந்த சமூகம் கூப்பிட்டு எங்க ஓனர் முதலாளி வந்திருக்காரு, அவர் தான் தாலி எடுத்து கொடுக்கணும், ம். அவர் தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும்னு மக்கள் விரும்ப ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு காலத்துல தொழில் இந்த இந்த மாதிரியான வகையில மனிதன் வாழ்ந்தால் அவங்களோட நான் சம்மந்தம் வைக்க மாட்டேன், பொருளாதார ரீதியான குடுக்கல் வாங்கல் இருக்காது, நான் அவங்களோட எந்த வகையிலயுமே தொடர்பு கொள்ள மாட்டேங்கிற காலமெல்லாம் மாறிடுச்சு. மாறிடுச்சு. அது தப்பு இல்ல. அது ஒரு தொழில் தான். அவங்க ஜாதகத்துல விதிக்கப்பட்டது ஒரு தொழில். அப்போ இது ஏன் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டா, ஒரு தென்மேற்கு அமைப்புள்ள ஒரு இடத்துல ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, ஒரு பெரும் கோடீஸ்வரர் ஆயிருக்காருன்னா, அதுக்குள்ள ஒரு இல்லீகல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அல்லது சட்டத்திற்கு புறம்பான ஒரு வருமானம் இருக்கும். அல்லது ஒரு ஏமாற்றமாவது அங்க இருக்கும். யாராவது ஏமாத்திருக்காங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப அங்க பணம், ஏன்னா அது பணம் வரக்கூடிய திசை அதுதான். ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து தென்மேற்குல ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பயங்கர வருமானம் வரும். அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க எல்லாம் நிம்மதிக்காகவா வரான்? இல்ல. எவ்வளவோ நோய் நொடியில வராங்க. வந்து மரணமாகி இறந்ததுக்கு அப்புறம் பணத்தை கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. ஒரு கடுமையான நோய்வாய்ப்பட்டு அதுக்காக பணம் கொடுத்து சிகிச்சை குணமாய் போறவங்கள இருக்காங்க. அப்ப ஒரு திசை அப்படிங்கிறது வந்து பணம் கொடுக்க அது தயாரா இருக்கு. ஆனா அது எந்த துறைக்கு தயாரா இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்ப வந்து இப்ப அதே இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் சார்ந்த, அதே மாதிரி ஒரு உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒருவர் தொழில் செய்யறாரு, தென்மேற்கு ஓப்பனா இருக்கு அப்படின்னா, தென்மேற்குங்கிறது தெற்கும் மேற்கும் சார்ந்த இடம். அப்ப அந்த தென்மேற்குல ஒருத்தர் நல்ல பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவங்க அங்க போய் இருக்காங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாருன்னா அங்க விரயங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா அது அவங்க செய்யறதுக்கான தொழில் அந்த திசை இல்ல. ஏன்னா அவங்க நியாயமா செய்வாங்க. நியாயங்கிறத விட அந்த காரகத்துவமே மாறிடுச்சு. இது வந்து இந்த காரகத்துவம் எல்லாம் ஒருத்தரை ஏமாத்துறது, அல்லது சட்டத்திற்கு புறம்பான ஒரு தொழில் செய்யறது, அல்லது மருத்துவ ரீதியான தொழிலு, இது எல்லாமே பெரும்பாலும் ராகுவோட தன்மையிலையும் கேதுவோட தன்மையிலும் இயங்கிரும். அதனால இவங்க சம்பாரிச்சிருவாங்க. அப்ப ஒருத்தர் வந்து நல்ல வாஸ்து சாஸ்திர பிரகாரம் வீடு அமைச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, வாஸ்து ரீதியாகவே நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் அங்க இருக்குதுன்னு அர்த்தம். மெயின் அதை பார்க்கணும். கண்டிப்பா அதை பார்க்கணும். ஏன்னா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க இல்ல வாஸ்து பத்தி பேசும்போது எங்க வீடு வாஸ்து பிரகாரம் இருக்குது சொல்றோம். அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க அது பிரகாரம் இருக்காது. அவங்க நினைச்சுக்கிறதெல்லாம் இந்த ரூமோட அளவு. என்னுடைய ரூம் வந்து 11க்கு 10ங்க. 10 இருக்கு. 16க்கு 17 ஹாலுங்க. அக்னி மூலையில வந்து சமையல் கட்டு இருக்குதுங்க. வடகிழக்கு மூலையில ஹால் இருக்குதுங்க. தென்மேற்குல பெட்ரூம் இருக்குதுங்க. அப்ப அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயங்கள் இருக்குதுங்க. ஒரு இன்ச்சும் கூட மாறாம நான் அளவு எடுத்து ரூம் கட்டி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதானே. ஆனா அப்படி இல்ல. இப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆர்சி கிடையாது. அப்ப வந்து சாலை இருந்தது. சாலைக்கு அப்புறம் ஓடு இருந்தது. அந்த ஓடு வந்து டேப்பரா இருக்கும். கோப்பா இருக்கும். ஒத்த டாப்பா இருக்கும். சமையல் அறையெல்லாம் வெளியில இருந்தது. பாத்ரூம் எல்லாம் காட்டுகளுக்கு போவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. சமையல் அறைக்கு பட்டின்னு சொல்லுவாங்க. வெளியில வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சமையல் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. பாத்ரூம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. செப்டிக் டேங்க் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்ப அன்னைக்கெல்லாம் காம்பவுண்ட் கிடையாது. பரவலாக இருக்கும். அப்ப காம்பவுண்ட் இல்லாத ஒரு வீடுகள் வந்து அது ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் யோகங்களை செய்யும். அது திசையை பொறுத்து. இடம் எந்த பக்கம் அதிகமா இருக்கிறத பொறுத்து. பக்கத்துல எந்த மாதிரியான வீடுகள் இருக்கு, என்ன மாதிரி அமைப்புகள் இருக்குங்கிறத பொறுத்து காம்பவுண்ட் இல்லாத வீடு சில வேலைகளை செய்யும். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொதுவாகவே 4 திசையில இது இருந்தா இப்படித்தான் சாஸ்திரம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டதனுடைய விளைவு
நான் இவ்வளவு தூர சாஸ்திர பிரகாரம் இருந்து நான் பாதிக்கிறேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டா. நினைச்சுக்கணும். அப்ப வந்து வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து யாரு என்ன தொழில் செய்றாங்களோ அதை பொறுத்து, ஒருத்தருடைய ஜாதகத்தினுடைய கிரக அமைப்ப பொறுத்தும் கூட அங்க தீர்மானம் பண்ணுதுங்கிறது தான் உண்மை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த பதிவு வந்து வாஸ்து ரீதியான சில பதிவுகள். இந்த வாஸ்து சாஸ்திரங்கள் அடிப்படையிலிருந்து ஒரு உயர்நிலை வரை அப்படின்னா, ஒரு பேசிக்ல இருந்து எப்படி ஒரு இடத்த செலக்ட் பண்ணலாம்? எப்படி வீடு கட்டலாம்? யாருக்கு எந்த மாரியான இடங்கள்ல வீடுகள் வாங்கலாம்? தொழிற்சாலைகள் அமைக்கலாம்? சுற்றுப்புறங்கள எப்படியெல்லாம் பார்க்கறது? வாஸ்துக்கும் வீட்டினுடைய அளவுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? திசைகளை வைத்து எப்படி வாஸ்த முடிவு பண்ணலாம்? இந்த மாரி பல்வேறு விதமான கேள்விக்கான பதில்களும், அதே மாரி பாடத்திட்டங்களும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் 30/8/2025, 31/8/2025 காலையில 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் வாஸ்து வகுப்பு நாம நடத்துறோம். இது வந்து சூலூர்ல தான் நம்ம பண்றோம். நேரடி வகுப்பு இது. வாஸ்து ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வகுப்புகள்ல நீங்க கலந்துக்கலாம். வாஸ்து சம்பந்தமான கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் இந்த வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவிடலாம். வணக்கம். வணக்கம்.